அன்பார்ந்த நேயர்களே, இளம் பிள்ளைகளே, இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்க போகின்ற மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்க்குறீங்க. எனக்கு என்னுடைய அலைபேசியின் வழியாக, மின்னஞ்சல் வழியாக இந்த நிகழ்ச்சியினுடைய குறை நிறைகள் குறித்து பல வகையான கருத்துக்கள் என்னை நோக்கி பயணித்து கொண்டே வருகின்றன. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல பேர் சொல்கிறாங்க, ஏங்க இப்போல்லாம் இந்த சமூகத்தை மாற்ற முடியாதுங்க, மனுஷன் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, எல்லாம் இந்த தொலைக்காட்சி, சினிமா, நடிகர்களுக்கு பின்னால் போகிறான், பையன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு, காதல், செல்ஃபோனு இப்படி தான் இருக்கிறாங்க, இனிமேல் பட்டெல்லாம் இந்த மனித சமூகத்தை மாற்ற முடியாதுங்க, நீங்கள் என்னமோ எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசின்னு இருக்கிறீங்க. அப்படி அல்ல. நிச்சயமாக சொல்லுகின்றேன், நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிச்சயமாக ஜெயிக்கும். நேர்மையான விஷயங்கள் வாழ்க்கையில் வெல்லும் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு மேதகு ஆபேஜி அப்துல் கலாம். நீ நினச்சி பாருங்க, எந்த அரசியல் பின்னணியும் இல்லாதவர். பொதுவாக நம்ம இந்த முஸ்லீம் சமூகத்தை சிறுபான்மை சமூகம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்க, சிறுபான்மை சமூகத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு மனுஷன் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்றால் அதுதான் கலாமுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். நான் சொல்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமாக சொல்லுகின்றேன், நீங்கள் ஒரு நேர்மையோடு, உண்மையோடு, நல்ல சிந்தனைகளோடு, யாருக்கும் அச்சப்படாமல் தைரியமாக உங்களுடைய தடங்களை நீங்கள் பதிக்கின்ற பொழுது இந்த உலகம் உங்களை நிச்சயமாக மதிக்கும் என்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரி மனிதர் ஆபேஜி அப்துல் கலாம் என்ற தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை என்றைக்கும் வாழும், வீழாது. நேர்மையும் உண்மையும் உயர்ந்த எண்ணங்களோடு நடைபயிலுகின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த சமூகம், இந்த சமுதாயம், இந்த தேசம் நிச்சயமாக கைவிட்டு விடாது என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு நமக்கெல்லாம் முன்மாதிரி ஆபேஜி அப்துல் கலாம் அவர்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து கடந்த வாரம் கலாமுடைய பெற்றோர் அவருக்கு அமைந்திருக்கின்ற சூழல் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரம் கலாமை எப்படிலாம் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். கலாம் என்ன பண்றாரு, ராமநாதபுரத்தில் ஹைஸ்கூல் படிக்கிறதுக்காக வரார். அவர் படித்தது ராமேஸ்வரத்தில் தொடக்கப்பள்ளியில் படித்தார். அந்த தொடக்கப்பள்ளி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் முடித்து விட்ட பிறகு அங்கே மேற்படிப்புக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அப்துல் கலாம், ஆபேஜி அப்துல் கலாம் என்ற ஒரு மாணவனை அழைத்து கொண்டு ராமேஸ்வரத்தை தாண்டி இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஸ்வாட்ச் உயர்நிலைப்பள்ளிக்கு சேர்க்க வராங்க. அப்போ ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் செல்வதற்கு ட்ரெயின் தான் இருக்குது. அப்போல்லாம் அந்த பேருந்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ அப்துல் கலாமுடைய அப்பா ஜைனலாபுதீன், அப்துல் கலாமுடைய அண்ணன் சம்சுதீன், அப்துல் கலாமுடைய அக்காவுடைய வீட்டுக்கார், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜலாலுதீன், இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்சுதீன், ஜலாலுதீன், அப்துல் கலாமுடைய அப்பா ஜைனலாபுதீன், இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன பையனை, குட்டி பையன் யார், அப்துல் கலாம் ஐயா, அந்த பிள்ளை அழைத்து கொண்டு ராமேஸ்வரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்றாங்க. ஏன் அந்த குழந்தைய ராமநாதபுரத்துக்கு வரணும், அங்கே உயர்நிலைப்பள்ளிக்கு சேர்க்கணும். அப்போ சொல்கிறாங்க, அப்போ இந்த குழந்தை அழுகுது. பாருங்கள் எவ்வளோ ஒரு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுக்குறோம் பாருங்கள். அதான் முக்கியம். ஒரு சூழல் ஒரு குழந்தைக்கு நம்பிக்கையோடு நல்ல ஒரு விசாலமான பார்வையோடு இருந்ததுன்னா அந்த குழந்தை தோற்காது, ஜெயிப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்பதற்கு கலாமுடைய வாழ்க்கை சரியான ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா சாமானிய மனிதனுக்கும் வாழ்க்கையில் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்றால் கலாமுடைய வாழ்க்கை அவரால் படிக்கணும். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தோற்க மாட்டோம், வெற்றி தான் பெறுவோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, கலாமுடைய அப்பா, கலாமுடைய அண்ணன், கலாமுடைய அக்கா வீட்டுக்கார், இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ராமேஸ்வரத்தில் ட்ரெயினை ஏற்றி விட்றாங்க. அப்போ கலாம் அழுகுறார், ஐயோ நான் எப்படி உங்களாம் விட்டு போகும். ஏனென்றால் அவருக்கு இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கறது அவர் சொல்கிறார், ராமேஸ்வர பகுதிகளில் அந்த கடல் ஒளி இருக்கு இல்லைங்களா,
அது வந்து எனக்கு ஒரு பெரிய இசை கீதமாக இருக்கின்ற அந்த கடல் ஒளி. அதே போல் வானத்தை நான் அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது பறவைகள்லாம் பறக்குது இல்லையா, அந்த பறவைகளை பார்க்கின்ற பொழுது இவர் சொல்லுவாராம், மேலே பறக்கிற பறவையே, காக்கா குருவிலாம் பறக்கிறீங்கள, நான் ஒரு நாள் உங்களை நோக்கி வருவேன் என்று சொல்லுகின்றார். அந்த பறவைகள் மேலே பறக்க பறக்க இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, மேலே சென்று பறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு புதிய சிந்தனையும் ஒரு ஆர்வமும் கூடவே பயணித்து கொண்டிருக்கிறது. அதான் நீங்கள் அந்த கூகுளில் போயிட்டு கலாம் குறித்து பல செய்திகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் கலாமை உருவாக்கியிருக்கின்றான். அப்போ சின்ன வயசில் கலாம் அவர்கள் வானத்தை பார்க்கின்ற பொழுது பறவைகள் தன்னை கூப்பிடுவது போல, தன்னை அழைப்பதை போன்றெல்லாம் ஒரு கற்பனை வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் ராமநாதபுரம் செல்வதற்காக நிற்கிறாங்க. ட்ரெயின் வருது, ஏற்றி விட போகிறாங்க. அப்போ அழுகுறார், நான் எப்படி உங்களெல்லாம் விட்டு பிறந்திருப்பேன், உங்களை பிரிஞ்சிருப்பேன் அப்படின்றார். அதுக்கு வந்து கலாமனுடைய அப்பா சொல்ல, ஜெயலலிதாபுதீன், கலாம் உயர பறக்குது இல்லையா ஒரு நாரை, அதற்கு என்று சொந்த கூடு எதுவுமே இல்லை, இருக்கிறதுக்கு இருப்பிடமே இல்லாத நாரை மேலே பறக்குதில்ல, அதே போல் மேலே பறக்கிற நாரைக்கு சொந்த கூடு என்பது எதுவும் இல்லை, சொந்த இருப்பிடம் இல்லை. ஆனாலும் அந்த நாரை சந்தோஷமாக பறக்குது இல்லையா, அதே போல் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் சென்று ஜெயிக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்றால், நீ பிறந்த இடத்தை மறக்கத்தான் வேண்டும். அதுதான் காலத்தினுடைய கட்டாயம் என்று சொல்லுகின்றார். எவ்வளோ ஒரு பெரிய தன்னம்பிக்கை பாருங்க. அடுத்து சொல்றாரு, மகனே, உன்னுடைய உடலுக்கு வேண்டுமென்றால் இந்த ராமேஸ்வர தீவு இடத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு நீ அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் அடுத்த இடத்தை நோக்கி நீ பயணம்தான் ஆக வேண்டும். அப்ப உன்னுடைய உடலுக்குத்தான் இந்த ராமேஸ்வர தீவு இடத்தை கொடுத்திருக்கிறது, உன்னுடைய ஆன்மாவுக்கு அல்ல என்று அழகாக சொல்றார். அப்ப உன்னுடைய எதிர்காலத்தை நீதான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதனால பிறந்த இடத்தையும் அம்மா அப்பாவையும் மறப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கான அடிப்படை காரணம் என்று சொல்லி, அந்த சின்னஞ்சிறு குட்டி பிள்ளை அப்துல் கலாமை பெத்த அப்பா ஜெயலலிதாபுதீனும் சம்சுதீன் என்ற அண்ணனும் ஜொஹேரா என்று சொல்லப்படுகின்ற அக்காருடைய கணவனும் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்டுறாங்க. நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு சூழலால் வளர்க்கப்பட்டவர் தான் மேதகு ஆபேஜி அப்துல் கலாம் அவர்கள். எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ நீ அதுவாக மலருவாய் என்று சொல்லுகிறது பகவத்கீதை. 2040 வருடங்களுக்கு முன்னாலே எழுதப்பட்டிருக்கின்ற திருக்குறள், வள்ளுவனால் எழுதப்பட்டிருக்கின்ற திருக்குறள், வெள்ளத்தனையது மல நீற்றம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று பதிவு செய்கின்றான். உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் என்று எழுதுகின்றான் மகான் திருவள்ளுவர். அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணத்துல மனசுல உயர்வான சிந்தனை, உயர்வான நோக்கம், உன்னால சாதிக்க முடியும் என்ற கருத்துக்களை நாம போட வேண்டும். அந்த கருத்துக்களால் போடப்பட்டு உருவாக்கப்பட்டவர் தான் மேதகு ஆபேஜி அப்துல் கலாம் அவர்கள். அந்த எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்கிறது நீங்க பாருங்க. ஒரு ராமேஸ்வரம் என்ற தீவுல ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் யாரு, அப்துல் கலாம் அப்பா என்று சொல்ல முடியாது. அவங்களுடைய அண்ணன் இருக்கிறார, சம்சுதீன் இருக்கிறாருல, எழுத படிக்க தெரியாதவர். ரொம்ப சொல்றாரு, எழுத படிக்க தெரியாத எங்க அண்ணன் தன்னுடைய கனவுகள் எல்லாம் என் மேல் வைத்து விட்டாராம். நாம தான் எழுத படிக்கல, நம்ம தம்பி அப்துல் கலாம் இருக்கிறான் இல்லையா, அவன் நல்லா படிக்கிறான், கணக்கு நல்லா போடுறான்ல, அவனை நாம் உருவாக்கி விட்டோம் என்றால் அவனால எனக்கும் பெருமை. என் தம்பி நல்லா படிப்பாள் இல்லையா, எனக்கு பெருமை. என் தம்பியால் எனக்கு மட்டுமல்ல, என்னை பெற்றெடுத்திருக்கின்ற தந்தை தாய் எங்க குடும்பத்தார் எல்லோருக்கும் பெருமை என்பதால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலாமுடைய வெற்றியை தங்கள் வெற்றியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற அந்த சூழல், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல சிந்தனைகள் பார்க்கின்ற பொழுது
அற்புதமான வாய்ப்புகளை மேது கலாம் அவர்கள் சின்ன வயசில் அழகாக பெற்றிருக்கின்றார்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவருக்கு ஒரு பெரிய தயார்படுத்துதல், எண்ணம் ரீதியாக, மனோ ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக அந்த அப்துல் கலாம் என்ற ஒரு சிறுவனை அவரை பெற்றெடுக்கின்ற தந்தையும் தாயும், மிக குறிப்பாக 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் எண்ண ரீதியாக கலாமை தயார்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த தயார்படுத்துதல் தான் பார்த்தீங்கன்னா சிறுக அந்த பிள்ளையை அடுத்த கட்டமாக எடுத்து சென்று 2002 இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உருவாக்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட கலாம் குறித்த சில செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து உங்கள் குழந்தைகளும் அதுபோல வார்த்தை ரீதியாக நம்பிக்கையை கொடுத்து தயார்படுத்துங்கள். நம்ம குழந்தைக்கு நல்ல வளமான கருத்துக்களை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையோடு உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோருக்கும் இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய தந்தை ஜெயலலிதாபுதீன் என்ற கருத்தோடு காலத்தை வென்ற கலாம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். 4 காரியங்கள் செய்ய வேண்டும். சிறு லட்சியம் துன்பத்தை தான் கொடுக்கும், பெரிய லட்சியம்தான் பெரிய வாழ்க்கையை கொடுக்கும். ஒன்று கல்வி, அருமையான புத்தகங்கள், அருமையான ஆசிரியர்களுடன் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். 3வது உழைப்பு. 4வது யூ ஷுட் பி கேப்டர் த ப்ராப்ளம். அதாவது ப்ராப்ளம் இடும்பைக்கு இடும்பைப்படுத்த, துன்பத்துக்கு துன்பம் கொடுக்க வேண்டும். 4 காரியங்கள் செய்ய வேண்டும். சிறு லட்சியம் துன்பத்தை தான் கொடுக்கும், பெரிய லட்சியம்தான் பெரிய வாழ்க்கையை கொடுக்கும். ஒன்று கல்வி, அருமையான புத்தகங்கள், அருமையான ஆசிரியர்களுடன் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். 3வது உழைப்பு. 4வது யூ ஷுட் பி கேப்டர் த ப்ராப்ளம். அதாவது ப்ராப்ளம் இடும்பைக்கு இடும்பைப்படுத்த, துன்பத்துக்கு துன்பம் கொடுக்க வேண்டும்.